ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர்பு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. ஒரு அரசியல் படம் வந்து ரொம்ப டீப் அரசியல். சித்தாந்தம் இல்லாத தலைவரை நீங்க அரசியலாக்காதீங்க. அரசியல் தலைவர்களை அவங்க திரையில் தேர்றது கொள்கை அடிப்படையில் தேர்றாங்க. மக்கள் இப்படி ஒரு பதட்டமாவே இருந்தா தான் அவர்கள் செய்த தவறை மறைப்பதை நியாயப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க. பிரபகண்டா மூவியாக இருக்கக்கூடிய படங்களை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிகிறாங்க. ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல்ல என்னைக்குமே பிரிக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறது சினிமாக்கள். அப்ப சினிமாக்கள் தமிழக அரசியல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன சார்? இல்லை, நீங்கள் அதை வந்து அண்ணாவிலேருந்து எடுக்கணும். அண்ணாவிலேருந்து எடுத்தால் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரியும். அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் சார்ந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாடகம் போடுறாரு. வீதி நாடகங்கள் போடுறாரு, ஸ்டேஜில் நாடகங்கள் போடுறாரு. நாடகத்தின் மூலியமாக சமூக கருத்துக்களை, தான் சார்ந்த சித்தாந்த கருத்துக்களை, திராவிட அரசியலை கொண்டு போய் சேர்க்கிறார். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு, கலைஞர் அதன் வழியில் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு திரைப்பட வசனகர்த்தாவாக இருந்தாலும் கூட அந்த படத்தின் மூலியமாக மூடநம்பிக்கைக்கு எதிராக சமூக நீதி கருத்துக்களை கொண்டு போய் கலைஞர் சேர்க்கிறார். அப்போ ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அரசியல்ங்கிறது, சினிமாங்கிறது தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக வந்து அன்னைக்கு அண்ணாவும் எடுத்துட்டார், கலைஞரும் எடுத்துட்டார். அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எம்ஜிஆர் ஒரு நடிகர், ஒரு மாஸ் ஹீரோ வர்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவரை வைத்து ஒரு நம்மளுடைய கருத்துக்களை சொல்றப்ப அது வேறு ஒரு இதில் போய் சேரும். இப்போ பெரியார் என்ன செய்வாராம், ஒரு வேனில் ஒரு ஏரியாக்குள்ள பிரச்சாரத்துக்கு போகிறப்ப, குறிப்பாக அந்த நாகூர் அந்த பகுதிகளில் போகிறப்ப என்ன பண்ணுவாராம், நாகூர் ஹனீஃபா ஒரு 13 வயசு சிறுவனாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவாரா, அவர் எல்லாம் பாடுவாராம். நாகூர் ஹனீஃபா பாடக்கூடிய நபராக இருந்தனால நான் அவரை ஹனீஃபாவை கூட்டுவாங்க அப்படின்னு பாராம். பெரியார் கூட்டு வந்தோடனே ஒரு பர்ஸ்லேருந்து ₹1 கொடுப்பாராம். கொடுத்துட்டு அந்த வேன் மேலே ஏறி நின்று கூட்டத்துக்கு முன்னாடி பாட சொல்லுவாராம், சத்தமாக பாடுவாராம். அப்போ அந்த பகுதியில் போகிறப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க, விளையாட்டாக கூட சொல்லுவாங்க, பெரியார்ட்டே காசு வாங்கின ஆள் அவர் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த இசையின் மூலியமாகவும், பாடலின் மூலியமாகவும், எழுத்தின் மூலியமாகவும், கலையின் வடிவத்தில் ஒரு அரசியலை செய்யலாம், அரசியல் கருத்துக்கள் போய் சேரும். அது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம். ஒரு நீங்கள் அரசியல் மேடைகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் வந்து கலையின் வடிவமாக அரசியலை கொண்டு போய் சேர்க்குது. அப்போ நீங்கள் காங்கிரஸினுடைய ஆட்சி காலம் முடிவு பெற்று திராவிட அரசியல் மேலேறி வர்றப்ப, திராவிட அரசியலை மேலே கொண்டு வந்தது எல்லாமே சினிமாவிலிருந்து வந்த ஆட்கள் தான். அண்ணாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எல்லாமே சினிமா தொடர்பு உள்ள ஆட்கள் தான். அதனால தான் கலைஞர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் முதலமைச்சர் ஆனாலும் கூட இந்த படம் பார்க்கறது, எழுத்தாளர்களை கௌரவிக்கிறது, அவங்களை அங்கீகாரம் கொடுக்கறது, அவங்களை பாராட்டுறதுங்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பார். அப்போ சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர்பு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. ஆந்திராவில் இருக்கு என்டிஆராக இருக்கட்டும், பல பேர் நம்ம சொல்லிட்டு போனால், கர்நாடகாவில் ராஜ்குமார் போன்றவர்கள் நம்ம அரசியல் தொடர்போடு தான் இருந்தாங்க. ஆனால் இதில் விதிவிலக்கு, தென் மாநிலங்களில் விதிவிலக்கு என்னன்னா கேரளா மட்டும்தான். அவங்க ரொம்ப தெளிவாக அரசியல் வேறு, சினிமா வேறு. ஆனால் படங்கள் பூராமே அரசியல் பேசக்கூடிய படங்கள் தான் சார் இருக்கும். அரசியல் பேசுகிற படமாக இருக்கும், ஆனால் அரசியல் வேறு, சினிமா வேறு பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய படமாக இருக்கும். அதே இடத்துல ஒரு எதை சொன்னாலுமே டீப்பாக சொல்லியிருப்பாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம்னு வச்சுங்களேன், ஒரு விசாரணை படமாக இருந்தால் கூட ரொம்ப டீப்பாக இருக்கும். இந்த நூக் அண்ட் கார்னரில் அந்த இன்வெஸ்டிகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசியல் படமாக தான் ரொம்ப டீப் அரசியல் இருக்கும். ஆனால் அவங்க அரசியல்வாதியை திரையில் தேடவே மாட்டாங்க, அரசியல் கருத்துக்களை திரையிலிருந்து பார்க்கவே மாட்டாங்க. அரசியல் பேசுகிற இடம் கேரளாவில் பிரச்சார யுக்தியே ரொம்ப வித்தியாசம். பிரம்மாண்டமான மேடைகள்லாம் கிடையாது. சல்லன்னு ஒரு வண்டி, ஒரு ஜீப் வந்து நிற்கும், 2 பெட்டியை தூக்கி போடுவாங்க, அதுக்கு மேலே ஒரு துணியை விரிப்பாங்க, ஒரு மைக்கை வைப்பாங்க. அங்கே நின்று ரோட்டில் இருந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசிட்டு இருப்பார், அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் பேசிட்டு இருப்பார். அரசியலை அவங்க இன்னைக்கு வரைக்கும் எளிமையாக தான் பார்க்குறாங்க. அரசியல் தலைவர்களை அவங்க திரையில் தேடுறதில்லை, கொள்கை அடிப்படையில் தேடுறாங்க, சித்தாந்த அடிப்படையில் தேடுறாங்க, அவருடைய கள செயற்பாட்டை பார்த்து தேடுறது. உமன் சாண்டின்னு அங்கே
முதலமைச்சராக இருந்தார். டவுன் டு ரொம்ப எளிமையான ஒரு முதலமைச்சர் பார்ப்பாங்க. அவருடைய ஃபோட்டோவோட ரொம்ப ஃபேமஸ். ஒரு சர்ச் வாசப்படியில் சுற்றி செருப்பாக இருக்கும். அவர் சர்ச் வயசாகிட்டாரு, சர்ச்சுக்குள்ளே போக முடியல, நடக்க முடியாமல் வெளியில் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. உள்ள பிரேயர் நடக்குது. பார்த்தீங்கன்னா சுற்றி செருப்பாக இருக்கிறார் ஒரு முன்னாள் முதலமைச்சர். அப்போ அரசியல்வாதிகள் தங்களையுமே வந்து மக்களோட மக்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சினிமா வேறு அரசியல் வேற இருக்காங்க. ஏற்கனவே நம்மளும் பேசியிருக்கோம். பிரேம் நசீர் நாங்கள் ஒரு பெரிய ஹீரோ, 500 படத்துக்கு மேலே நடிச்சார். அவர் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் நிற்கிறாரு. கார்பரேஷன் கிடையாது, முனிசிபல் எலெக்ஷன் நிற்கிறாரு. தோத்து போறாரு. மக்கள் அவர் தூக்கி எறிகிறாங்க. நீ நடிகர் தான், என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணணும், நீ கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. கருத்தை நாங்கள் எங்க புத்தகத்தில் தேடிக்கிறோம், சித்தாந்த ரீதியாக தேடிக்கிறோங்கிறாங்க. ஆனால் அதுக்கு விதிவிலக்காக தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் அது விதிவிலக்காக இருந்தது. அது தவறும் கிடையாது. குறிப்பா தென் மாநிலங்களில் வரக்கூடிய படம் அப்படிங்கிறது சமூக சீர்திருத்தத்தை பேசக்கூடிய, முற்போக்கு சிந்தனை பேசக்கூடிய படங்களா இருக்கும்போது, வட இந்தியாவில் ரிலீஸ் குறிப்பாக சொன்ன துரேந்தர் போன்ற படங்கள்லாம் வலியுறுத்திய கருத்துக்களை வந்து எப்படி சார் பாக்குறீங்க? அதான் சினிமாங்கிற ஒரு முக்கியமான ஒரு மீடியா. இந்த மீடியாக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான கருத்துக்களை, வன்ம கருத்துக்களை, வன்ம பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துறாங்க. அது ஏறக்குறைய அது புரொபகண்டா மூவியாக பயன்படுத்துறாங்க. இதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்றாங்க. மறைமுகமா அரசாங்கமே, சில மாநில அரசாங்கமே சப்போர்ட் பண்றாங்க. சில முக்கிய அரசியல்வாதிகள் இந்த படத்தை பார்த்து ப்ரொமோட் பண்றாங்க, லீவு கொடுக்குறாங்க, டாக்ஸ் ஃப்ரீ பண்றாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்போ அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை நிறுவ பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தவறாக காட்ட பார்க்குறாங்க. அவர்கள் செய்த தவறை மறைப்பதை நியாயப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய அளவில் பணத்தை முதலீடு பண்றாங்க. அந்த மாதிரியான புரொபகண்டா மூவிஸை இப்போ இந்தியா முழுவதும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. தென் மாநிலங்களையும் அது வந்துருச்சு, பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்தை புஷ் பண்ணி ஓட வைக்கிறாங்க. புஷ் பண்ணி ஓட வச்சு அது மக்கள் மத்தியில், வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ அவர்களுக்கு தெரியுது, ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள் வந்து திரைப்படங்களை தீண்டத்தகாத ஒரு விஷயமா ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலியமாகத்தான் ஒரு கருத்தை விதைக்க முடியும்னு அன்னைக்கு அண்ணாவும் பண்ணார், எம்ஜிஆரும் பண்ணார், கலைஞரும் பண்ணார். இது அதை கையில் எடுத்து தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய படத்தின் மூலியமாக ஒரு கருத்துக்களை செய்கிறாங்க. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தோம், மகாராஷ்டிராவில் ஒரு படம் பார்த்துட்டு எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு. இப்போ புதைக்கப்பட்ட அடக்க ஸ்தலத்தெல்லாம் வெட்டி எரிஞ்சாங்க. புதைக்கப்பட்ட அந்த இதெல்லாம் கூட இடிச்சாங்க, அவுரங்கசீப்போடைய. ஆமா. அப்போ ஒரு படம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தையும் ஒரு வன்மத்தையும் ஒரு பிரிவினையும் எந்த அளவுக்கு ஏற்படுத்துது. அதாவது அதை தான் அவங்க நினைக்கிறாங்க. மக்கள் இப்படி ஒரு பதட்டமாவே இருந்தா தான் என்ன நோக்கி நீ கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்டா டாலர் 100 ரூபா வைக்குது, ஏன்டா அவனை அந்த நாட்டுக்காரன் மிரட்டுறான், ஏன் அவன் அமெரிக்காக்காரன் வந்து நான் வந்து உனக்கு பெர்மிஷன் தர மாட்டேன், என்ன வாங்கிக்க அப்படின்னு நீங்க அவனை திருப்பி கேட்டுக்கூடாது. அப்ப நீங்க சாதியா மதமா வன்மமா நீ பிரிஞ்சு எப்ப பார்த்தாலும் ஒரு கொதிநிலையிலேயே நீ இருந்தீன்னா நீ என்னை நோக்கி கேள்வி கேட்க மாட்டேன். இது உலகத்துக்கான அரசியல், அது உலகத்துக்கான கார்ப்பரேட் அரசியல், அது கார்ப்பரேட்டுகள் செய்யக்கூடிய யுக்தி, அது அதைத்தான் இங்கேயும் பண்றான். அப்போ வன்மத்தை திரைப்படங்கள் மூலியமாக பரப்பி அதை வச்சு ஒரு டிஸ்கஷன், அதை வச்சு ஒரு 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 பதட்டம், இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு வில்லனை காமிச்சே நீங்க வந்து ஹீரோ வந்து அது பேர் ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பான். அந்த அரசியல் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் கையில் எடுத்துருக்காங்க. தமிழ்நாடும் அந்த அரசியல் நோக்கி போகுதோ அப்படிங்கிற அச்சம். இப்போ 2000க்கு பிறகு தமிழகத்தில் வரக்கூடிய பல திரைப்படங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை பேசக்கூடிய பல படங்கள், மாரி செல்வராஜ் அவருடைய அந்த மாமன்னன் படம், அதுக்கப்புறம் பைசன் போன்ற படங்கள்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகள் பேசக்கூடிய படத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, வரவேற்கத்தக்க விஷயம். தங்களுடைய வழிகளை பதிவு பண்றாங்க. தன்னுடைய ஒரு என்னன்னா அதோடு சேர்த்து அதுக்கான விடுதலையையும் பேசணும். வெறும் வழிகளை மட்டும் பேசாம அதுல இருந்து எப்படி நம்ம வந்து மீன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு என்னென்னலாம் இந்த சமூகம் நமக்கு கை கொடுத்ததுங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை பேசுறவங்க பாசிட்டிவ் பாயிண்ட்டை சேர்த்து பேசணும். அவங்களுடைய வழிகளை வேதனைகளை பேசுறாங்க அப்படிங்கிற தாண்டி அதை எப்படி உடைச்சு வந்தோங்கிற ஒரு மோட்டிவேஷன்லையும் அங்கே சொல்றப்ப அது வந்து நல்லா இருக்கும், அது பயனுள்ளதா இருக்கும். வெறும் ஒரு வேதனையை மட்டும் சொல்லாம இந்த வேதனையை எப்படி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையும் அது அந்த படங்கள்ல இருந்ததுன்னா இன்னும் ஒரு பயனுள்ள படமா இருக்கும். இப்போ அது மட்டும் ஒன்லி வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு வேதனை சொல்றோம், வழி சொல்றோம், போய் ஃபீல் பண்ணிட்டு வர்றதுங்காட்டி அந்த 3 மணி நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் அதுக்கான வேலையும் அதை சேர்த்து செஞ்சாங்கன்னா அந்த அந்த படைப்புக்கான உண்மையான ஒரு நோக்கம் வந்துடும் நமக்கு. இப்போ வெற்றிமாறனுடைய படங்கள்லாம் பேசியாகும். குறிப்பாக ஒரு விடுதலை படமா இருக்கட்டும், விசாரணை போன்ற படங்கள்லாம் வழிகளை தாண்டி வந்து விடுதலை பேசக்கூடிய படமா தானே இருக்கு. இல்லை, கண்டிப்பாக அது ஒரு விடுதலை பொறுத்த வரைக்கும் அரசியலே பேசியிருக்காரு அந்த படத்தில். அரசியல் கருத்துக்களே நம்ம மைனூட்டாக பேசிக்கலாம், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அந்த படத்தில் எந்தெந்த இடத்துல அரசியலை நம்ம எப்படி பார்க்கணும், சித்தாந்தம் இல்லாத தலைவரை நீங்கள் அரசியல் ஆக்காதீங்கன்னு பேசுறாரு. அப்போ அது புரியக்கூடிய விஷயம் தான். அந்த படத்தை வந்து அசுரன் படத்தை எடுத்துக்கலாம். அசுரன் படத்தில் முக்கியமான ஒரு டைலாக், ரொம்ப ஃபேமஸான டைலாக், காடு இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, வீடு இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, கல்வி ஒன்று தான் அவனுக்கு நிலையான ஆயுதம், கல்வி தான் அவனை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து விடுபட, அது ஆணோ பெண்ணோ சாதிய மதமோ
ஏதாவது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுபடுவதற்கு உனக்கான ஆயுதம் இருந்தீமா கல்வி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு படத்துல ஒரு டயலாக சொல்லி போயார். டயலாக வேற ஒரு நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய மகன் சுகா அவர் எழுதியிருக்கிறதா இருந்தால் கூட, அந்த படத்தில் இது தனுஷ் பேசியிருந்தா கூட, அந்த படத்தை இயக்கியது நான் வெற்றிமாறன் இருந்தா கூட நமக்கு வெற்றிமாறன் தான் கேட்குறீங்க. அது எழுதியவர் வந்து வேற ஒரு எழுத்தாளர், சுகான்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தத்துவம், அது மிகப்பெரிய ஒரு ஒரு பிலாசபியை சொல்றாரு. அப்ப ஆயுதம்ங்கிறது வந்து ஒன்று கல்விதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் போன்றவன்னு சொல்றாங்க. மற்றவர்களும் சொல்றாங்க. மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் பெரியரும் பெருமாள் பார்த்துப்போம். பெரியரும் பெருமாள் படத்துல அந்த ஒரு ஒரு கல்லூரி காட்சி வரும். அந்த கல்லூரி காட்சியில அந்த ஒரு பிரின்சிபால் பேசுற ஒரு வசனம் இருக்கும். எல்லாரும் பயங்கர ஃபேமஸ். நான் எங்க இருந்து வந்தேன் தெரியுமா, நான் இந்த இடத்துல ஏன் உட்காந்துருக்கேன் தெரியுமா, யார் கொடுத்தது தெரியுமா, என் கல்வி அப்படின்னு ஒரு மாணவனுக்கு எஜுகேட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான். இது கூடுதலான விழிப்புணர்வை செய்யக்கூடிய வேண்டிய செய்யணும். ஏன்னா இந்த மாதிரியான சமூக அக்கறை உள்ள இயக்குநர்கள் ரொம்ப கம்மி. அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் அங்கங்க சொல்லுங்க. மக்கள் மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான படங்களை கமர்ஷியல் படங்கள்ல ஒரு வாரமா சொல்லுங்க. ஒரு சீன் 2 சீன் சொன்னீங்கன்னா வன்ம படங்கள் வருகிறதுக்கு பதிலடி அவங்க கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய, வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்கள் நீங்க நிறைய வந்துகிட்டு இருக்க நேரத்துல சிறை மாதிரியான ஒரு படம், பரியேறும் பெருமாள் மாதிரியான ஒரு படம், மாமன்னன் மாதிரியான ஒரு படங்கள்ல வர்றப்ப இதுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. அதனாலதான் அந்த மாதிரி படங்கள் இங்க ஓடுறது இல்லை. ஒரு சாதியை மையப்படுத்தியோ, ஒரு மதத்தை மையப்படுத்தியோ, வன்மத்தை விதைச்சோ ஒரு பிரபகண்டா மூவியாக இருக்கக்கூடிய படங்களை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிகிறாங்க. வட இந்தியாவில் படம் ஓடுது, தமிழ்நாட்டில் ஓடுதா? தமிழ்நாட்டிலேயே சில படங்கள் எடுக்கிறாங்க. இங்க திரௌபதி வருது, திரௌபதி 2 வருது, நிறைய வருது. இந்த படம் ஏத்துட்டாங்களா? அவங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீ என்ன அரசியலை சொல்ல வர்ற, நீ என்ன விஷத்தை கக்க வந்திருக்கிற எங்களுக்கு தெரியும்னு அந்த படத்தை மக்களே இக்னோர் பண்றாங்க. அப்ப இந்த பொறுப்பும் கடமையும் தமிழ் இருக்கக்கூடிய இயக்குனருக்கு இருக்கு, முக்கிய பங்கு இருக்கு. இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள கலைஞர்கள் சமுதாய அக்கறை உள்ளவனாக இருக்கணும். ஏன்னா சமுதாயத்தின் பிரதிபலிப்பு தான் ஒரு கலைஞன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், ஒரு படைப்பாளியாக இருக்கட்டும், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், இந்த சமுதாயத்தின் பிரதிபலிப்பு. இப்போ அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த சமுதாயத்துக்கு போய் திருப்பி சேரும். இப்போ நீங்களும் நானும் பேசுறதை காட்டிலும் நான் ஒரு செலிபிரிட்டியாக நான் பேசுறேன்னா என்னுடைய கருத்து போகும். 100 பேர் பார்க்குற இடத்துல 10,000 பேர்ட்ட போய் சேரும், 1 லட்சம் பேர்ட்ட போய் சேரும். அது ஒரு தாக்கம் ஏற்படுத்துது. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க அந்த டயலாக் வந்து தனுஷ் பேசுனதால தான் அதிகம் வெளியே. கண்டிப்பா தனுஷ் பேசுறதுனால தான் அந்த டயலாக் போய் சேர்ந்துருக்கு. இதே இது நீங்க வந்து ஒரு சாதாரண புதுமுக இயக்குனர் பேசியிருந்தாருன்னா அந்த படம் பெருசாக போயிருக்காரு. அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சமூக அக்கறையும், சமூக பொறுப்பும், சமூக கடமையும் வேண்டும், இருக்கு. உங்களால செய்ய முடியும். வன்மத்துக்கு இருக்கக்கூடிய படங்கள் வரக்கூடிய நேரத்துல அதுக்கு எதிர்த்து படம் பண்ணுங்க. ஒற்றுமை சொல்லக்கூடிய படம் பண்ணுங்க. அவங்க பிரிவினை சொல்ற படத்தை பண்றாங்க, நீங்க ஒற்றுமை சொல்லக்கூடிய படத்தை பண்ணுங்க. அந்த வேலையை கலைஞர்கள் செய்யணும். அது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய படங்கள் தானே இப்ப லப்பர் பந்து போன்ற படங்கள் வருது. இப்போ அந்த அயோத்திங்கிற போன்ற புது அறிமுக டைரக்டர் தான். ஆனா அந்த படங்களும் தமிழகத்தில் வெற்றியடை தானே செய்யுது. இல்ல அந்த மாதிரி படங்களே மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு தான் சொல்றேன். நீங்க ஒரு சார்பு நிலையை எடுத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை பேசுற படங்களே மக்கள் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கிறாங்க. அயோத்தின்னு ஒரு படம் முழுவதும் அவனுடைய பேர் தெரியாது. கிளைமேக்ஸ்ல அந்த ஒரே ஒரு பேர் கேட்பான். அந்த படத்தை நீங்க தமிழ்நாடு மக்கள் கொண்டாடலையா? சிறைன்னு ஒரு படம், ஒரு இஸ்லாமிய இளைஞனாகவும் வேறு மதத்தை சேர்ந்த ஒரு இந்து பெண்ணாகவும் 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவன் அந்த படத்துல ஒரு காட்சி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இவன் அந்த வழக்குல இருந்து வெளியே வரணும்னு சாமி கும்பிடுறான், இவன் அந்த பொண்ணோட சேரணும்னு நமாஸ் பண்றான். ஒரு காட்சி, முக்கியமான காட்சி. ஒரே ஷாட்லயே இருக்கும் அந்த காட்சி. ஒரு கோர்ட்டுக்கு வெளியில இந்த பக்கம் ஒரு சாமி சிலை இருக்கும். அந்த பொண்ணு யாருக்காக கேட்கிறா? அது அப்துல்ங்கிற பையனுக்காக கேட்கிறா. இந்த வழக்குல இருந்து வெளியே வரணும், நாங்க வாழணும்னு கேட்கிறா. இவன் என்ன செய்யறான்? நான் வழக்குல இருந்து வெளியே வந்து அவளோட வாழணும் இவன் கேட்கிறான். அப்ப அந்த ஒரே காட்சி, கோயில் முன்னாடி ஒருத்தர் ப்ரேயர் பண்றா, ஒரு பையன் வந்து இங்க நமாஸ் பண்றான். அப்ப இந்த மாதிரி சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவுக்கே பண்ணணும். இந்தியாவுக்கே தேவை. நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆரம்பம். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் செய்யறாங்க, சிறப்பாக செய்யறாங்க. இன்னும் நிறைய செய்யணும். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.